ரெக்கரண்ட் அபார்ஷனுக்கு காரணமான இன்னொரு முக்கியமான குரோமோசோமல் அப்னார்மாலிட்டி என்னன்றது எல்லாருமே நம்ம அது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டரில் ஆகுறது. ஹார்ட் பீட்டே வராமல் போயிடும். குழந்தைக்கு கன்சீவ் ஆகும், வயிற்றுக்குள்ளே இருக்கும், குழந்தை வளரும், க்ரோத் இருக்கும், ஆனால் ஹார்ட் பீட்டே வராமல் போயிடும். அந்த மாதிரி வர்றதுக்கு பாரம்பரிய அணுக்களில், அதாவது குரோமோசோமல் அணுக்களில் உள்ள மாறுபாடுகள், அது குழந்தையினுடைய, அதாவது அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே நார்மலாக இருப்பாங்க. அவங்களுக்கு கேரியோடைப்பிங் பண்ணி பார்த்தா அவங்க குரோமோசோமில் ஒரு பேலன்ஸ்டு டிரான்ஸ்லோகேஷன் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு குரோமோசோமில் ஒரு பகுதி விடுபட்டு இன்னொரு குரோமோசோமில் போய் ஒட்டிகிட்டு இருக்கோம். அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பட் போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே பேலன்ஸ் டிரான்ஸ்லோகேஷன் இருக்கும்போது அந்த அவங்களுக்கு உண்டாகக்கூடிய கரு கண்டிப்பாக அபார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் நெருங்கிய உறவில் திருமணம் செய்யக்கூடாதுன்னு. ஏன்னா பேலன்ஸ் டிரான்ஸ்லோகேஷன் ஃபேமிலிஸில் இருக்கும். அதனால நம்ம அவாய்ட் பண்ண சொல்கிறோம். இதை நம்ம கேரியோடைப்பிங் பண்ணுறதன் மூலமாக தான் நம்ம செக் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு தீர்வு ஜெனட்டிக் கவுன்சிலிங்.